ஒவ்வொரு விரலும் ஒரு உணவு தனியாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். வேலை செய்யும் மீன்ஸ் வந்து இப்போ ஒரு பொருளை பிடிக்கிறதுனா எல்லா விரலும் நம்ம பிடிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் பிடிப்பீங்க, இது தேவையே இல்லை. இது சுண்டு விரல் எங்கன்னா யூஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். தனிப்பட்ட முறையில் இதில் கூட நீங்கள் பிடிச்சிக்கிடலாம், இதில் கூட நீங்கள் பிடிச்சிக்கிடலாம். 4 விரல் வேலை செய்யும். சுண்டு விரல் எதனா ஹோல்டு இருக்கான்னு பாருங்கள். இது எதுக்குமே யூஸ் இல்லை. ஆனால் இது இல்லாமல் எதுவுமே யூஸ் ஆகாது. உண்மை. கருவேப்பிலை அதே தான். என்ன சமைச்சாலும் சரி, கருவேப்பிலை இல்லைனாலும் என்ன சமைச்சாலும் அது டேஸ்ட் இருக்காது. ஆனால் கருவேப்பிலை நம்ம வளர்க்கக்கூடாது. நம்ம சுண்டு விரல் மாதிரி தான் கருவேப்பிலை. காரணம் இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு கருவேப்பிலையை செய்ய வைக்கக்கூடாது. அதேமாதிரி பாவக்காவும் வைக்கக்கூடாது, புடலங்காயும் வைக்கக்கூடாது. பாவக்காய் கசப்பாக இருக்கும், வைக்கக்கூடாது. ஓகே, புடலங்காய் அப்படி கிடையாது. பாவக்காய் கசப்பாக இருக்குல்ல, நீங்கள் உண்மையிலே அதிக மருந்து சக்தி உள்ள ஒரு காய் எதுனா பாவக்காய். ஆமாம், கோவக்காய். கோவக்காய் இது 2 தான் மருத்துவ குணம் கொண்ட காயிலே. நிறைய விஷயங்களை க்யூர் பண்ணுறதே பாவக்காய் தான். அதனால் வந்துட்டு கசக்குதுங்கிறதுனாலாம் கிடையாது. இன்னொன்று தெரியுங்களா, மருந்தே வந்து உங்களுக்கு நீங்கள் கசக்கிற மருந்து எது எதெல்லாம் இருக்கோ அதுதான் ஈஸியாக க்யூர் ஆகும்.